ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் டாக்டர் ஜே.எஸ். ராஜ்குமார் அவர்கள். டாக்டர் அப்படிங்கறத தாண்டி தேசத்தையும் தெய்வீகத்தையும் இவர் இரு கண்களாக பாவிப்பவர், எழுத்தாளர். நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காரு. சாதனைகள் பல்வேறு அவர் பின்னாடி ஒளிந்திருந்தாலும் தன்னை ஒரு தேசியவாதியாக என்றுமே முன்னிறுத்துவதில் அவர் தவறியதில்லை, அப்படிதான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். சார், வணக்கம் சார். வணக்கம் சிவா. வணக்கம். வணக்கம் ஒரே நாடு நேயர்கள் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றி சார். இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம் ஒன்று முன்னெடுக்கப்படுகிறது. அண்ணாமலை அவர்கள் ஒரு கவுன்சிலரா கூட இல்ல, ஆனா அவர் சொன்னா மக்கள் கேக்குறாங்க, அவர்கிட்டதான் எல்லாரும் கேக்குறாங்க அப்படின்னு இருந்த நாட்கள் போக, இப்ப அவர் ஒரு எம்பி கேண்டிடேட்டாக நரேந்திர மோடி அவர்களினுடைய பார்வையினால் அவர் கோவையில நிக்கிறார். இந்த இடத்துல எதிர்கட்சிகள் எந்த மாதிரியான ஒரு அரசியலை மேற்கொள்றாங்க அப்படின்னா, நீங்க இங்க தேசிய அரசியலுக்காக அண்ணாமலை ஷிஃப்ட் பண்றாங்க, அப்ப மாநில அரசியல் ஒரு வலுவான தலைமை இருக்காது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. இதை பற்றி உங்கள் பார்வை? அப்ப அண்ணாமலை தேசிய அரசியலை சார்ந்தவரா, மாநில அரசியலை சார்ந்தவரா? ரொம்ப நல்ல கேள்வி சிஸ்டர். மக்களுக்கு என்ன தெரியணும்னா, இது வரைக்கும் அவங்க பார்த்ததெல்லாம் பொதுவா திமுக, அதிமுக ஒரு அறக்கட்டளை, அதுல ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை சுத்தி ஒரு சில வட்டங்கள், ஒவ்வொரு வட்டத்துக்கும் இன்னொரு வட்டாரத்துக்குள்ள அந்த வட்டத்துக்கு ஒரு தாக்கம், அதுல ஒரு சிலர் கூறுநில மன்னர். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 1970 எப்படி போட்டாங்களோ அதே மாதிரிதான் இப்ப குடும்ப அரசியல் இந்த வாட்டி வந்துட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஆற்காட்டு வட சென்னை எடுத்தீங்கன்னா ஆற்காட்டு வீராசாமியோட பையன் நிக்க, மத்திய சென்னைனா முரசொலிமானோட பையன், தென் சென்னைனா தங்கப்பாண்டியன், அவரு ஒரு மினிஸ்டரா இருந்தாரு, அமைச்சரா இருந்தாரு மதுரை இருந்து, அவருடைய பொண்ணு நிக்கிறாங்க. தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதியோட பொண்ணே நிக்கிறார். வேலூர் பாத்தீங்கன்னா துரைமுருகன், அவரு ஒரு பெரிய ஆளுமை உள்ள அவரோட பையன் நிக்கிறார். ஈவா வேலோட பையன் கம்பம் வேலு நிக்கிறார். அருண் நேரு ரெடி ஆயிட்டாரு, அதுவும் பேர் அவர் நிப்பாருன்னு கடைசி நிமிஷத்துல இப்படி அப்படி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். எல்லாருமே இன்னொருத்தருடைய பையன், ஒருத்தரோட பையனா இருந்தாதான் நாம அல்லது பொண்ணா இருந்தாதான் ஒரு இடத்தை நிக்க முடியும். இந்த தருணத்துல இப்ப நம்ம பாஜகன்னு ஒரு பார்ட்டி வந்திருக்கு. பாஜகங்கிறது ஒரு உலகமே நமது பரிவார், சங் பரிவார், பரிவார்னாலே குடும்பம். அந்த பரிவார்க்குள்ள 57 உள்ளடக்கங்கள் இருக்கு, கட்டமைப்பு. ஒரு அமைப்புல இருந்து ஒவ்வொருத்தரும் என்னடா மாநில அரசுல இருந்து இவரு தேசிய அரசுக்கு அண்ணாமலை போறான்னு சொல்றீங்களே. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலர் இப்ப தமிழ்நாடுக்கு இன்சார்ஜ் அரவிந்த் மேனன் போட்டு, அரவிந்த் மேனனுடைய பின்னணி பாத்தீங்கன்னா அவர் பியோர் RSS தான். நம்ம ஆளுங்க எல்லாம் போடுவாங்களே வலைதளம், டே சங்கி சங்கி, அவர் வெறும் சங்கி. ஆனா தேவைப்படும் பொழுது, எப்ப அந்த காலத்துல சோழ ராஜ்யத்திலயும் பல்லவ ராஜ்யத்திலயும் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. மருத்துவர் தச்சன். ஆனா அந்த போர் முரசு கொட்டும் பொழுது எல்லாரும் வாழை ஏந்துவாங்களாம். அது போல RSSல இருந்து அப்பப்ப ஷிஃப்ட் பண்ணி கொண்டு நீ இந்த மாநிலத்தை பாத்துக்கோ, ராப்பகலா அந்த மாநிலத்துக்காக பாஜக உழைப்ப. அதுக்கப்புறம் முடிச்சிட்ட அப்புறம் தேவைப்பட்டா அங்கேயே வைப்பாங்க, இல்லன்னா திருப்பி நீ RSS. அது போல ஒரு டைனமிக், எந்த ஒரு இடமும் பெர்மனன்ட் இல்ல. வாழ்க்கையிலே அது மாதிரிதான், அரசியல் அது மாதிரிதான். பாஜக இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, கவர்னர் ஒரு ஆளுநரா இருந்த தமிழிசை இப்ப MP பதவிக்கு நிக்கிறாங்க. இவங்களே இதுக்கு முன்னாடி MLA பதவிக்கு நின்று, இப்ப அண்ணாமலை MLA அசம்பிளி சட்டமன்ற தொகுதி நின்றுட்டு இப்ப பாராளுமன்றத்துக்கு நிக்கிறார். சோ பாஜகங்கிற ஒரு தேசிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி ஒரு இடத்துல ஒரு முறையும் இன்னொரு தளத்துல இன்னொரு முறையும் நிக்கிறது ஒரு புது விஷயமே இல்ல. நம்ம ஆட்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா KN நேரு அண்ட் ஃபேமிலி திருச்சி முடிஞ்சது, எப்பவுமே அது செட். அது மாதிரி நினைக்கிற நம்ம ஆட்களுக்கு அந்த வம்சாவளி எல்லாம் முடிஞ்சது. எப்படி இப்பயே சொல்றாங்க, அடுத்த முதல்வரே போட்டிருந்தாங்க. இங்க பார்த்தா நேஷனல் பிரைடுன்னு போட்டிருந்தாங்க. என்னடா இது மாதிரி நேஷனல் பிரைடுன்னா ஒரு மணமகளாச்சேன்னு பார்த்தா மாண்புமிகு முதலமைச்சரோட படம் அங்க போட்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்தா ஸ்பெல்லிங் மிஸ். அது போல இன்னொரு இடத்துல வருங்கால முதலமைச்சரே போட்டிருக்காங்க. ஒரு படம் பார்த்தா நம்ம ஸ்போர்ட்ஸ் அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினுடைய பையனுடைய 18-19 வயசுக்கு இப்ப ஒரு வருங்கால முதலமைச்சர்னு பார்த்து போஸ்டர் ஓட்டுறாங்க. இது போன்ற ஒரு குடும்ப அரசியல் இருக்கும், வாரிசு அரசியல் இருக்கும் ஒரு பின்னணியில, ஆமாங்க இது கொஞ்சம் புதுசுதான். இது எப்படின்னா சங் பரிவார் அல்லது பாஜக, நீ இங்க போய் இங்க இந்த வேலை செய் முடிவெடுப்பா. உண்மையில சிஸ்டர், என் பேர் கூட பல முறை அடிபட்டுச்சு. எனக்கும் அப்பப்ப சில தொலைபேசியில் சில அழைப்புகள்லாம் வந்துச்சு டெல்லியில இருந்து. நீங்க நிக்கிறீங்களா, அங்க பண்றீங்களான்னு பார்த்து என்ன கூட தென் சென்னையில பார்த்துட்டு இருந்தாங்க, ஆரணிக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அப்பதான் அந்த எலெக்ஷன் ப்ராசஸ். இப்போ ஒரு அண்ணாமலையே கோயம்புத்தூர்ல வைக்கிறாங்க, ஒரு தமிழிசை சவுந்தரராஜனை தென் சென்னையில சும்மா அப்படியே ஒரு சீட்டு போடுற மாதிரி இல்ல. அவங்களுடைய செயல்பாடு ப்ராசஸ் பாத்தீங்கன்னா, செயல்முறை ரொம்ப டீடைல், சின்ன சின்ன புள்ளி விவரங்கள் எல்லாத்தையும் எடுத்து கோத்து தொடர்புல வச்சு
கணக்கு போட்டு கணித்து ஆல்மோஸ்ட் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி போட்டு RSS உடைய இன்புட், பாஜக உடைய இன்புட், இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை வேவு செய்யறதுடைய இன்புட் எல்லாம் எடுத்து ஒரு வேட்பாளருக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவங்க அப்பன் யாரு, அவங்க ஆத்தா யாரு, அவங்க குடும்பம் யாருன்னு பார்க்காம கொடுப்பாங்க. நிறைய பேர் எனக்கு வந்து கடந்த ஒரு 4-5 நாளா ஒரு 100கணக்கான அழைப்புகள் டெய்லி போன்ல. என்னங்க டாக்டர் உங்களுக்கு கிடைக்கல. என்னுடைய பதில் சேம் எல்லாத்துக்கும். ஒன்னே ஒண்ணுதான். ஆமா, என்ன வந்து எனக்கு இந்த கணிப்புல என் பேர் இருந்துச்சு, அது எனக்கு தெரியும். ஆனா இன்னொரு வேட்பாளர் போட்டிருக்காங்கன்னா அவங்க கணிப்புப்படி அந்த வேட்பாளருக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் அதிகமா இருக்குங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான், ஒரே ஒரு வார்த்தை இங்கிலீஷ், வின்னபிலிட்டி, ஜெயிக்கக்கூடிய தன்மை எந்த வேட்பாளருக்கு அதிகம் இருக்கின்றதோ அது அண்ணாமலையா இருக்கலாம், அது தமிழிசையா இருக்கலாம், அல்லது பட்டி தொட்டியில இருந்து வர குப்பன் சுப்பனா இருக்கலாம். அந்த குப்பன் சுப்பனுக்கு அந்த இடம் கிடைக்கும்ங்கிறதுதான் அவங்களுடைய தத்துவம். மெதுவா எனக்கு ரொம்ப இந்த பார்ட்டி பத்தி தெரியாது, கொஞ்ச நாளா தான் நானும் அதை பத்தி கத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுல வந்து அந்த கட்டமைப்புல ஒரு நேர்மை இருக்கு, அந்த ஒரு இலக்கு இருக்கு. அந்த இலக்குப்படி வேளாளரா இருக்கிற அண்ணாமலை, கொங்கு வேளாளரா இருக்கு அண்ணாமலை, கோயம்புத்தூர்ல பலமுறை கோவையில போய் அங்க ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கிய அண்ணாமலை அவர். இந்த முறை மோடிஜியோட பிரதமரோட போகும்போது கூட எல்லாரும் வியக்கத்தக்க அளவுக்கு கூட்டங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி உள்ள ஒரு ஆளுமை கொண்ட ஒரு அண்ணாமலை அவர்கள். அவர் நின்னா இந்த இடத்த தான் அவர் ஜெயிப்பாரு. நமக்கு எல்லாம் தெரியாதா, அவர் கரூர்ல பிறந்தாரு, கரூர்ல வளர்ந்தாரு, அங்க ஒரு விவசாயியா இருந்தாரு. அந்த பாய் நெக்ஸ்ட் டோர்பாங்க, இந்த இடத்துல பிறந்து இந்த இடத்துல வளர்ந்து நம்ம பையன் நம்ம அம்பிப்பா சொல்லுவாங்க ஒரு மயிலாப்பூர்ல. அது போல அவர் கரூர்ல இருந்தும் அவரை கோவையில போட்டிருக்காங்கன்னா அவங்க வந்து நம்ம ஒரு லெவல்ல ஒரு தளத்துல நம்ம ஒரு மட்டத்துல நம்ம யோசிக்கிறோம். அவங்க பல மட்டங்கள்ல பல தளங்கள்ல யோசிச்சு அப்புறம் இந்த முடிவெடுத்திருப்பாங்க. இது வந்து பாஜக வந்து அண்ணாமலை அவர்கள் எடுத்த முடிவு இல்லை, ஒரு பெரிய குழு, ஒரு காங்கிரஸ் சென்ட்ரல் பார்லிமெண்டரி கமிட்டி CPC காங்கிரஸ் நினைக்காத அளவுக்கு அவ்வளவு வாட்டி திருப்பி மீட்டிங்ஸ் வச்சு அவங்க இந்த ஆலோசனை வச்சு அந்த ஆலோசனை கூட்டம் எடுத்து திருப்பி உளவுத்துறையை கேட்டு அப்புறம் போட்டது. சோ எல்லாருக்கும் தெரியணும் அந்த டீடைல்டு ப்ராசஸ், அந்த செயல்முறையில வெளிவந்ததுதான் இந்த பாலகணபதியோ அல்லது ராதிகா சரத்குமாரோ அல்லது அண்ணாமலை அவர்களோ. சோ நான் நினைக்கிறேன் இதை பத்தி யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு கோணத்துல தான் தெரியும். எனக்கு எல்லாம் நிறைய பேருக்கு எனக்கு தெரியும், நான் ஒரு மருத்துவரா இருந்திருக்கேன், 30 வருஷமா இருந்திருக்கேன், எல்லாருக்கும் தெரியும், நான் கேட்டா போடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா நமக்கு தெரியாத விஷயங்கள் பல இருக்கு. அந்த விஷயங்களை அவங்க கணித்திருப்பாங்க நினைச்சு சந்தோஷமா ஒரு சிரிப்போட நான் இறங்கி இப்ப காலத்துல நானும் வேலை பாக்குறேன். இந்த ஏன் இப்படி பண்ணாங்க அந்த கேள்வி எடுக்கிறதுக்கு பதிலா ours is not to reason why, ours is but to do and die. ஒரு ஃபேமஸ் இங்கிலீஷ் கவிதை ஒண்ணு இருக்கு. அது போல நம்ம கடமை இறங்கி அடிக்கிறது. பார்ட்டிக்கு தெரியும், கட்சிக்கு தெரியும் யாருக்கு ஜெயிக்கிறதுக்கு. அப்படி வந்து அப்ப பாத்தீங்கன்னா அண்ணாமலைஜி அவர்களே கரூர்ல இருந்தா பக்கத்துல எல்லாம் அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்க, சுத்தி எல்லாத்தையும் விட்டுட்டு கோவை கிட்டதான் கரூர் இருக்கு. சென்னையில இருந்து பார்த்தா அவர் 2 ஒண்ணு மாதிரிதான் இருக்கு. ஆனா ஆக்சுவலா கரூருக்கு ஒரு பர்சனாலிட்டி, ஒரு ஆளுமை இருக்கு, கோவைக்கு ஒரு ஆளுமை இருக்கு, அது வெவ்வேறு ஆளுமைகள். அதை தாண்டி அவர் வந்து நிக்கிறாருன்னா இவ்வளவு கணிப்பு அதுக்கு பின்னால போயிருக்குங்கிறது மக்கள் கிட்ட நான் சொல்ல விரும்புறேன். அது பக்கத்துல இருந்து அந்த கணிப்பு பார்த்து அந்த கணிப்புல என் பேரு தோல்வி அடைந்தும் அந்த கணிப்புடைய விவரங்கள் நான் கத்துக்கிட்டது என்னுடைய லேர்னிங், என்னுடைய அந்த அனுபவம் கெயின் தான் என்னுடைய கெயின் நினைச்சு அதை வந்து மக்களோட நான் வந்து ஷேர் பண்றேன்.